பாட்டி வடை சுட்ட கதை எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? இது குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற கதைப்பா அப்படின்னு நினைப்போம். அது நான் அப்படித்தான் இல்லை. இது நம்மளோட எல்லாரோட லைஃப்லுக்கும் இந்த ஸ்டோரி எப்போவும் ஞாபகத்துக்கு இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக நம்ம இந்த ஸ்டோரியை சொல்லுவோம். அதாவது நான் இப்போ சொல்லட்டா, நம்மளுடைய ஒவ்வொரு லைஃப்லையும் இந்த பாட்டி மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு, அது பொருளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், எல்லாம் ஏதாவது ஒன்றா இருக்கலாம், நம்ம பணமாக இருக்கலாம், எதுவோ ஒன்று நம்ம லைஃப்பில் நம்ம சேமித்து வச்சுருப்போம். அதை சேமித்து வச்சதை நம்ம ஒரு சின்ன கவனக்குறைவுனால அந்த காகம் மாதிரி ஒருத்தவங்க நம்மள்கிட்ட இருந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த பொருளை. அந்த அசால்ட்டாக எடுத்துகிட்டு போனவங்க அவங்கக்கிட்டையும் யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. அவங்களும் இது மாதிரி தான் மிஸ் பண்ணிப்பாங்க, அந்த காகம் மிஸ் பண்ணது மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நிறையா விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த காகம் எப்படின்னா, அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நரி தந்திரமாக என்ன சொல்லும், நீ ரொம்ப புகழ்ந்து பேசும். நம்மளை தப்பு சொல்கிறவங்கள கூட நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட இருந்து கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தள்ளி தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கணும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு தேவை நம்மக்கிட்ட இருந்து தேவைக்காக தான் அவங்க அப்படி நம்மள்கிட்ட புகழ்ந்து பேசுகிறாங்க. அந்த தேவை தீர்ந்ததுக்கப்புறம் நம்மளை தள்ளி போயிடுவாங்க. அதனால் எப்போவுமே ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுகிறாங்களா, அதை நம்ம யோசித்து சிந்தித்து நம்ம செயல்படணும். இந்த ஸ்டோரியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். இது மாதிரி நீங்களும் புதுசாக இது ரீக்ரியேஷன் பண்ணலாம். இல்லை நீங்களும் புதுமையாக இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்